வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த வீடியோ செய்வதற்கு எது தூண்டுகோலாக அமைந்தது, எது அடிப்படையாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புகைப்படம். வழக்கமாக பாஜக தொடர்பாக, பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பாக ஏதாவது ஒரு செய்தி போடுறோம், வீடியோ பண்றோம் அப்படின்னா அதுக்கு போட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப ஃபேமஸா ஒரு போட்டோ இருக்கும். ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் இப்படி சைட்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த போட்டோ வந்து ரொம்ப ஃபேமஸ், யூடியூப்ல இருக்கக்கூடிய அல்லது அதிகமாக பாஜக தொடர்பாக ப்ரௌஸ் பண்ணி படிக்கக்கூடிய பலரும் இந்த போட்டோ வந்து பார்த்துருக்க நேரிடும். ரெண்டு பேரும் ஒரு மாஸ்டர் பிளானர்ஸ், ரெண்டு பேரும் ஒரு சரியான ஒரு பேர் அப்படின்னு சொல்லி சிம்பலைஸ் பண்ற வகையில அந்த போட்டோ வந்து அமைஞ்சிருக்கும். அந்த போட்டோவை பீட் பண்ற வகையில இன்னொரு போட்டோ இருந்தது. அது என்ன அப்படின்னா, பிரதமர் அமித்ஷா அவர்கள், அப்புறம் ராஜ்நாத் சிங், இவங்க எல்லாம், நிதின் கட்கரி, இவங்க எல்லாம் ஒரு லைன்ல உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க எதையோ. இந்த போட்டோவை பார்க்கும் பொழுது என்ன இது, எப்படி இவ்வளோ எல்லாரும் தீர்க்கமா எதை பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளவு கூர்மையாக எதை கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு கலவரம் தொடர்பான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய ப்ரிவியூ அது டெல்லியில் நடக்குது. அது தொடர்பாக தான் பாக்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போதுதான் சரி, அந்த திரைப்படம் என்ன, ஏன் இவ்வளவு தீர்க்கமாக இவ்வளவு ஆர்வமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அப்படி என்ன தெரியுது அங்க அப்படின்றத நம்ம போய் தேடி பார்க்கலான்னு பார்க்கும் பொழுது பல முக்கியமான விஷயங்கள் வந்தது. அது என்ன அப்படின்றத பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. பிரதமர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி இவங்கெல்லாம் அப்படி வெறித்தனமா பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய ப்ரிவியூ ஷோ இது வந்து ஸ்கிரீன் செய்யப்படுது. இந்த ஷோவை தான் பிரதமர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இப்போ ஒடிஷா, இந்த மாநிலங்கள் எல்லாம் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க இந்த படம். ஸோ இது சொல்லும் பொழுதே நமக்கு இடிச்சுது, இந்த வரி விலக்கு இதெல்லாம் எப்போ வரும், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு திரைப்படத்திற்கு வரி விலக்கு கிடைக்க பெறுது அப்படின்னா, ஆப்வியஸா இவங்க வந்து இவங்களுடைய அஜெண்டாவுக்கு, பாஜகவினுடைய ஒரு ப்ராபகேண்டாவுக்கு எந்த திரைப்படம் உதவுகிறதோ அந்த திரைப்படத்திற்கு இதெல்லாம் வழங்கப்படும் அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி எடுத்த திரைப்படம் வந்து இதே மாதிரி இந்த செட்டிங் எல்லாமே அதுல இருக்கும். தமிழ்ல அந்த அமரன் திரைப்படத்தை இப்போ ராஜ்நாத் சிங் அவங்க பார்த்துருந்தாங்க. மற்றபடி தமிழ்ல பெரும்பான்மையான படங்கள் இப்படிலாம் பார்க்கப்படுறது கிடையாது. இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல போன பேசஞ்சர்ஸ் அவங்க வந்து அயோத்தியாவுக்கு போறாங்க. அந்த பேசஞ்சர்ஸ் போற ட்ரெயின்னு பத்தி எரியுது. இந்த விவகாரத்திற்கு பின்னாடி யார் இருக்கா அதை டீபங்க் பண்றதுதான் இந்த திரைப்படம். ஏன்னா சபர்மதி எக்ஸ்பிரஸ், அந்த எக்ஸ்பிரஸ்ல போன பேசஞ்சர்ஸ் அவங்க எரிக்கப்பட்ட சம்பவம், அதற்கு பிறகு நடந்த கலவரம், அதுதான் 2002 குஜராத் கலவரம். அது இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அவலம்னு கூட சொல்லலாம். அதனுடைய வடு, அதனுடைய சுவடு, அதனுடைய அந்த அந்த ரத்தம் இன்னும் கூட காயலை, இன்னமும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. பல வழிகளில் அதை நினைவு கூர்ந்து கொண்டே தான் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்தியாவினுடைய வரலாறாக இருக்கு. அதுல மிகவும் கடுமையாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய அமெரிக்க விசா ரத்து செய்யப்பட்டது. பலரும் அவரை வந்து புறக்கணிச்சாங்க, அங்க இருக்கக்கூடிய குஜராத்தி முதலாளிகள் புறக்கணிச்சாங்க. இதற்கெல்லாம் அடிப்படையாக எந்த சம்பவம் அமைந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஜராத் 2002 கலவரம். அந்த கலவரத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதை ஆராயறதா சபர்மதி ரிப்போர்ட், அந்த திரைப்படத்தினுடைய மையக்கரு. ஏன்னா ஊடகங்கள் வந்து திருச்சி சொல்லிட்டாங்க கதையை. ஆக்சுவலா அங்க என்ன நடந்ததுன்றதை டீபங்க் பண்ணியிருக்காங்க. அந்த டீபங்க் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஜேர்னலிஸ்டாக விக்ரந்த் மாசி நடிச்சிருக்காரு. இவர் 12th ஃபெயில் அப்படின்ற திரைப்படத்தை நடிச்ச ஹீரோ. இவர் வந்து இப்போ ஒரு பாஜகவினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாகவும் மாறிட்டார். பல இடங்கள்ல அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் தொடர்ச்சியாக சர்ச்சையாயிட்டே வருது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை எப்படி பாஜகவுக்கு எதிராக கட்டமைத்தாங்க, எப்படி பிரதமருக்கு எதிராக கட்டமைச்சாங்க, ஆனா ஒரிஜினலா என்ன நடந்தது, ஒரிஜினலா அதுக்கு காரணம் யாரு, ஒரிஜினலா அங்க நடந்த கலவரம் என்ன அப்படின்றத இந்த படம் டீபங்க் பண்ணிருக்கு. இந்த பிரதமரை கூட சிலாகிச்சு ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு உண்மை வெளியே வருது. உண்மையை வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து மறைச்சலாம் வச்சிருக்க முடியாது, ஒரு நாள் உண்மை வந்து வெளியே வந்துடும். அப்படி சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரு ட்ரூத்தை இந்த படம் பேசியிருக்கு அப்படின்றதை பிரதமர் பேசுறாரு. அந்த திரைப்படத்தினுடைய ஸ்கிரீனிங் தான் நடந்திருக்கு. அதுலதான் எல்லாரும் உட்கார்ந்து திரைப்படத்தை பார்த்திருக்காங்க. பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த படத்திற்கான டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய நபர்கள் எல்லாம் கொண்டாடிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி. நமக்கு எழக்கூடிய கேள்வி அப்படின்றதெல்லாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கிறாங்க. ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் அவங்களுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கு. ஹிஸ்டரியில வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கிறதுக்கான உரிமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இப்படியான ஒரு சம்பவங்கள்ல பலரும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் இதை சொல்லியிருக்காங்க. அப்படி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மோகன்ஜிலாம் இருக்காரு. அவர் எதையாவது அடிச்சு விடுறது இல்லையா, அதெல்லாம் திரைப்படமா வர்றது இல்லையா, அல்லது அப்படி பல இயக்குநர்கள் இங்க இருக்காங்க, அவங்களாம் என்னென்னமோ அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி நிஜமாவே நடந்த ஒரு சம்பவத்துல இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் போட்டு ஒரு கதையை வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தை கொண்டாட முடியுது, டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியுது, அதை அரசு அதிகாரிகள்ல இருந்து, பிரதமர்ல இருந்து, உள்துறை அமைச்சர்ல இருந்து பலரும் பாக்குறாங்க. பட் இதே சம்பவத்தை ஒட்டி வெளியான
த மோடி கொஸ்டின் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி, பிபிசி தயாரித்த ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுவும் குஜராத் கலவரத்தை பற்றி தான் பேசுது. அதுல விக்டிம்ஸ் வந்து பேசுறாங்க. அந்த குஜராத் கலவரத்தால நேரடியாக பாதிக்கப்பட்ட, ரத்தமும் சதையுமாக அந்த கலவரத்தோடு சம்பந்தப்பட்ட நபர்கள், அதை வந்து டைரக்டா ஃபேஸ் பண்ண நபர்கள் வந்து பேசுறாங்க. ஆனா அதற்கு ஒரு மிகப்பெரிய தடை விதிக்கப்பட்டது இந்தியாவில். ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடாது, ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகக்கூடாது, பார்க்கக்கூடாது. இது இந்தியாவுக்கு எதிரான போர், இந்தியாவினுடைய அரசுக்கு எதிரான போர். பிரிட்டிஷ் அவங்களுடைய திமிரை காட்டுறாங்க. எப்படி பிபிசி வந்து இந்தியாவை பத்தி பேசலாம், பிபிசி எப்படி மோடி குறித்து கேள்வி கேட்கலாம், எப்படி குஜராத் கலவரத்தை குறித்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு அந்த டாக்குமெண்ட்ரி வந்து முடக்கப்பட்டது இந்தியாவில். 2 பார்ட் அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கக்கூடாது, அதை தடை செய்யணும்னு தடை செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அன்அபிஷியலா தான் எல்லாருமே பார்த்தாங்க, இந்தியாவில் பார்க்கப்பட்டது. குஜராத் கலவரத்தை கேள்வி கேட்பது அப்படின்றது பிரதமரை கேள்வி கேட்பது, அப்படின்றது இந்தியாவை கேள்வி கேட்பது. இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கான்னு என்ன கிடையாது. மன்மோகன் சிங் கேள்வி கேட்டா மன்மோகன் சிங் தான் கேள்வி கேட்கறதா அர்த்தம். பட் இப்போதைக்கு அது இந்தியாவை கேள்வி கேட்பது, இந்தியாவை அவமானப்படுத்துவது, உலக அரங்களை இந்தியாவை அசிங்கப்படுத்துவது, கேலிக்குள்ளாக்குவதுன்ற அளவுல அன்னைக்கு வந்து பேசப்பட்டது. தமிழ்ல மதன் குருலாம் கூட வீடியோ போட்டிருந்தார். எப்படி மோடி டாக்குமெண்ட்ரி, எப்படி இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம், குஜராத்தை பத்தி நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம், என்னது இது, சரியா இருக்கலாம், இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது, தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு சப்போர்ட்டா வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்தியா த மோடி கொஸ்டின் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திக்கப்பட்டு அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸே ஆகப்படலை. பட் ஆன் த அதர் ஹேண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வெளியாகிட்டே வர்றதை நம்மளால பார்த்துட்டே இருக்க முடியும். காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் எடுக்கிறாரு, நல்லா தான் எடுக்கிறான்னு கேட்டா அதுவும் இல்லை. சினிமாட்டிக்கா அதுக்கான ஒரு ஏஸ்தெட்டிக் வேல்யூ இருக்கா, நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி, நல்ல கதை, பொய்யாவது நல்லா எடுக்கிறான்னு பார்த்தா அதுவும் இல்லை. டுபா கூட எடுத்து வச்சிருக்காங்க. அதை இவங்களுக்கு இந்த படத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு சொல்லணும்னு பார்த்தா கூட பார்க்க முடியல, அவ்வளோ கேவலமா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆனா இந்த மாதிரியான திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வெளியாகிட்டே வரது வந்து நம்மளால பார்த்துட்டே இருக்க முடியுது. இதை நம்ம எதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம் அப்படின்னா, இப்போ என்ன மாறிடுச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்குலாம், இப்போ என்ன நாட்டில் என்ன நடந்துருச்சு, என்ன ஃபாசிசம்ன்றீங்க, என்ன அதுன்றீங்க, பூச்சாண்டி, என்ன பாஜக விஜய் கூட சொன்னாரு, என்ன ஃபாசிசம் பாயாசம்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுறாரு. அவருக்கெல்லாம் அவரை மாதிரியான நபர்களுக்கு தான் இந்த அபாயத்தை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம். ஒரு டாக்குமெண்ட்ரி இந்தியாவில் ரிலீஸே பண்ண முடியாமல் தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை காட்டக்கூடிய ஒரு திரைப்படத்தை ஒரு அரசு முழுமையாக கொண்டாடுது. இதையும் அரசு கண்டுக்காம இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ பிபிசி டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுது, அதை ஏதோ எடுத்து விட்டுறாங்க, முடிஞ்சிருச்சு. சபர்மதி ரிப்போர்ட்டும் வருது, அதையும் நான் கண்டுக்கல, நீயும் போடு, பாக்குறவங்க பாத்துக்குவாங்க, நீங்க டிபேட் பண்ணிக்குவோம், வாட் எவர் தட் இஸ் அப்படின்னு விட்டுருந்தா கூட நம்ம அதை ஃப்ரீயா விட்டு போகலாம். அதுதான் அப்படிதான் பண்ணணுமே கூட. ஆனா ஒரு பக்கம் பிபிசி டாக்குமெண்ட்ரி மாதிரியான விஷயங்கள் வெளியவே வரக்கூடாது. இன்னைக்கு வந்து சஞ்சீவ் பட் இத்தனை ஆண்டுகளாக சிறையில் இருக்காரு. குஜராத் கலவரத்துல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சிறையில் இருக்காரு. அது ஒரு மர்மமான சிறைவாசமே மர்மத்திற்குரிய ஒன்றாக இருக்கு. அவர் வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சிறை கம்பியை எண்ணிக்கொண்டிருக்கிறாருன்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க குற்றம் சாட்டுறாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பில்கிஸ் பானு இருக்காங்க. வெளிப்படையாக பில்கிஸ் பானு குற்றவாளிகள் வெளியே வந்து அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து மாலை போட்டு பெண்களே வரவேற்ற கொடுமைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல நமக்கு இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் இது எதுவுமே இங்க பேசு பொருளாக மாற்றப்படக்கூடாது, மெயின் ஸ்ட்ரீம்ல இது வரக்கூடாது, ஒரு டாக்குமெண்ட்ரி கூட வரக்கூடாது. ஆனா நாங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காமிப்போம், எங்களுடைய சித்தாந்தத்திற்கு ஒட்டிய ஒரு கருத்தை நாங்க முன்வைப்போம், அது அரசால கொண்டாடப்படும், அரசு இதை ஏற்றுக்கொள்வாங்க, டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த பாஜக வந்துரும், பாயாசம் வந்துரும் அப்படின்னு உருட்டுற நபர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய தற்குறிகள், அடி முட்டாள்கள், அரசியல் அறிவற்ற கோமாளிகள் அப்படின்றதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய இன்டிஃபரன்ஸ். அண்ட் ரொம்ப சம காமெடி என்ன அந்த படத்துல, இந்த சபர்மதி ரிப்போர்ட்ல அப்படின்னா என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீடியா சம்பந்தமா பேசியிருப்பாங்க. மீடியா பயாஸ் வந்து எப்படி இருக்குன்னு. மீடியா பயாஸை பத்தி படம் எடுக்கணும் அப்படின்னா 2014 அப்புறம் 2024 வரைக்கும், இந்த 2024 இல்ல அடுத்த ஒரு 5 வருஷம், இந்த 15 ஆண்டுகள்ல இந்தியன் மீடியா எவ்வளவு கரப்டா மாறி இருக்கு, எப்படி பக்க சார்போட ஒரு சைடாக எப்படி மாறி இருக்கு, எப்படி ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஜனநாயக பார்வை இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எப்படிலாம் தூக்கி வீசப்பட்டாங்க, எப்படி பந்தாடப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வழக்குல ஜுபைர் வந்து சிக்கியிருக்காரு. ஒரு ஃபேக்ட் செக்கர், பல கலவரங்களை, பல பொய் செய்திகளை இன்னைக்கு டேட்ல ரொம்ப மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கக்கூடிய ஃபேக் நியூஸை கவுண்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முகமது ஜுபைர் மீது இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செடிஷன் ரேஞ்சில் ஒரு வழக்கு வந்து அவர் மீது போடப்பட்டு அவர் வந்து அலைக்கழிக்கப்பட்டு இருக்காரு. எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மாநில முதல்வர்கள் வந்து அரசு செய்யப்படுறாங்க. இதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஊடகங்கள் முன்னு நடந்துட்டு இருக்காங்க. முன்னாடி எப்பயுமே ஊடகத்துல பயாசான ஆட்கள் இருப்பாங்க. பட் ஊடகமே பயாசா இருக்கிறது இப்போதான். அந்த ஆபீஸ்க்குள்ள பக்க சார்புடைய பலர் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஊடகம் இதுக்காக தான் அப்படின்ற அந்த கான்செப்ட் மாறினதெல்லாம் போஸ்ட் 2014 தான். அர்னாப் கோசாமி எப்படி மாறினா 2014 அப்புறம், எப்படி ஒரு நபரும் ஜனநாயக ஊடகங்கள்ல இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டாங்க அப்படின்றது எல்லாம் உலகமே பார்த்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க, எப்படி எல்லாத்தையும் நியாயப்படுத்துறாங்க, புல்டோசர் வச்சு அடிக்கிறத நியாயப்படுத்துறாங்க,
இஸ்லாமியர்கள் மீது நடக்கப்படக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி நியாயப்படுத்துறாங்க, இல்ல வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்களே எப்படி ஊடகங்கள்ல பிரைம் டைம் ஷோல பேசுறாங்க, பிரைம் டைம் ஷோல ஜாதியை சொல்லி எப்படி திட்டுறாங்க, இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகளை எப்படி பேசுறாங்கன்றத உலகமே இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கு. அப்போ டோட்டலா பயாஸ்டா ஊடகம் எப்படி இருக்கு அப்படின்றதை பேச வேண்டிய காலகட்டம் அப்படின்றது இதுதான். அந்த காலகட்டத்திலையும் பயாஸ்டா ஜேர்னலிஸ்ட் வந்திருப்பாங்க. பட் ஊடகத்தினுடைய மொத்த வேலையுமே அதுவாக இருந்திருக்காது. பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னால் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் தொடங்கியது ஊடகங்கள் தான். மன்மோகன் சிங்க்கு எதிராக, சோனியா காந்திக்கு எதிராக, ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டை நடத்தியதும் ஊடகங்கள் தான். அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்தாங்க, கேள்வி கேட்டாங்க, 2G விஷயத்தை கொண்டு போனாங்க. சரியா தவறான்றதை தாண்டி அவங்களுக்கு இருந்த பவரை நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல ஊடகங்கள் இருந்து அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அரசை கேள்வி கேட்பது அப்படின்றது நீ தேச துரோகி அப்படின்ற ஒரு ஸ்டாம்ப் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா நீங்க வந்து முடியும். அது ஊடகங்களே பண்ணுவாங்க. இனி நீ அரசை கேள்வி கேட்டீங்க, அரசை எதிர்த்து கையை நீட்டிட்டீங்க அப்படின்னா நீ வந்து தேச துரோகி, நீ இந்த நாட்டுக்கு எதிரானவன், இந்த தேசத்திற்கு எதிரானவன் அப்படின்ற அந்த முத்திரையை தான் தொடர்ச்சியாக குத்துவாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஊடகங்களினுடைய நிலைமை இருக்கு. விக்ரம் மாசிக்கு ஆப்வியஸாக இது தெரிஞ்சிருக்காது. அண்ட் அந்த இயக்குனருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அல்லது இதை பத்தின அக்கறை எல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பணம் பண்ணுவதற்கான ஒரு டூல். எப்படி விவேகானந்தர் அக்னிஹோத்ரி பண்ணாரோ, எப்படி இந்த கேரளா ஸ்டோரியோட டைரக்டர் பண்ணாரோ, அந்த மாதிரி இதை வச்சு ஒரு பணம் பண்ணலாம். இதை செய்தா இப்படி டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கிற மாதிரி டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். பல மாநிலங்கள்ல அவங்களே படத்தை புஷ் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு நம்ம கல்லா கட்டலாம் அப்படின்றது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். அதை தாண்டி இவங்களுக்கு எதை பத்தியும் எந்த அக்கறையும் கிடையாது. அண்ட் இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஒரு பக்கம் பிபிசி டாக்குமெண்ட்ரி வெளியே வராது, இன்னொரு பக்கம் சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரியான படங்கள், அரசை ஆதரிக்கக்கூடிய படங்கள் அரசால கொண்டாடப்படும் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.